சூரியன் மறைந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது அவர் நித்திரைக்குள்ளாக தூக்கத்துக்குள்ளாக கடந்து போகிறார். அங்கே போகும்போது ஒரு கல்லை எடுத்து பில்லோ மாதிரி தலையானை மாதிரி வைத்து தூங்க ஆயத்தமாக இருக்கிறார். அப்போ தூங்கும் பொழுது தேவன் அந்த இடத்துல பேச ஆரம்பிக்கிறார். யாக்கோபை பார்த்து பேச ஆரம்பிக்கிறார். சொப்பனத்தில் தேவன் தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த காலை வேளையில் இந்த நாளிலும் சொப்பனத்தின் வழியாக நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். வேத வசனங்கள் மூலமாக, ஊழியக்காரர் மூலமாக, சூழ்நிலை காரியங்கள் மூலமாக, ஏதோ ஒரு காரியத்தின் மூலமாக ஆண்டவர் இன்றைக்கும் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். யாக்கோபோடு சொப்பனத்தில் பேசுகிறார். என்ன பேசுகிறார் அப்படின்னா, அங்கே அவன் ஒரு சொப்பனத்தை கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியில் வைக்கப்பட்டிருந்தது, அது நுனி வானத்தை எட்டி இருந்தது, அதில் தேவ தூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாக இருந்தார்கள். அப்போ ஒரு ஏணியை பார்க்கிறார். ஆமாம், ஒரு ஏணியை பார்க்கும் பொழுது அந்த ஏணியுடைய அது ஒரு பூமியில் வைக்கப்பட்டிருக்கிறது, அதனுடைய நுனி வானத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கே பார்க்கும்போது தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களாக காணப்படுகிறார்கள், தேவ தூதர்கள் அதிலிருந்து அந்த ஏணியிலிருந்து இறங்குகிறவர்களாக காணப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சொப்பனத்தை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த நாளிலும் நம்முடைய ஜெபத்தை தேவ தூதர்கள் அதை தூப கலசத்தோடு கொண்டு போகிறார்கள். வெளிப்படுத்தல் விஷயத்தில் வாசிக்கும் பொழுது, வெளிப்படுத்தல் வாசிக்கும் நன்றாய் தெரியும். அப்ப நம்முடைய ஜெபத்தையும் தேவ தூதர்கள் கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய வார்த்தை விசுவாசமாக இருக்கும் பொழுது, நம்முடைய காரியங்கள் விசுவாசமாக பேசும் பொழுது நிச்சயமாக அது தேவ சமூகத்திலே போய் கொண்டிருக்கிறது. அவிசுவாசமாக பேசக்கூடிய காரியங்கள் அது நரகத்தின்